அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் மனசுக்கு பிடிச்ச அந்த நபர் உங்கள் கூட கரண்ட்லி அவர் என்ன நிலமையில் இருக்கார், உங்களோட அவரோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது, அதையும் போல் அவருக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தேர்ட் பார்ட்டியோட அவரோட கரண்ட் ஃபீலிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப்புக்கு இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, இல்லை எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியான வகையில் பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து 2 டேக் எடுத்துக்கேன். ஓகே, 3 டேக், அதாவது இந்த டேக்கிலேருந்து உங்களோட கரண்ட் ஃபீலிங் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் டெக்லேருந்து தேர்ட் பார்ட்டி கூட அவருக்கு என்ன மாதிரி கரண்ட் ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ இந்த டெக்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 பேர் சைடில் இருக்க எனர்ஜியை வந்து இந்த இடத்துல எடுத்து வைக்க போகிறோம். ஓகே, ஒரு சைடில் உங்களோட எனர்ஜி, இன்னொரு சைடில் அந்த தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற டெக்கில் இருந்து கிளியர் பண்ணி எந்த விஷயம் உங்ககிட்ட மிஸ் பண்ணுறாரு, உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது, கரண்ட் ஃபீலிங் உங்கள் மேலே எப்படி இருக்குது, அதே போல் தேர்ட் பார்ட்டி கூட என்ன ஃபீலிங், என்ன சுச்சுவேஷன் வந்து கரண்ட்லி அங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். சரிதானே? இது வந்து கலெக்டிவ் ரீடிங் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க, அதாவது பொதுவான வாசிப்பு அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து இது வந்து உங்களோட அவர் இருக்க கரண்ட் ஃபீலிங்ஸ், உங்களோட இருக்க சூழ்நிலை. ஓகேயா, இது வந்து உங்கள் சைடு. ஓகே, இப்போது மற்ற சைடுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி கூட அவருக்கு என்ன மாதிரி சூழ்நிலை போயிட்டுருக்கு, கரண்ட்லி அங்கே என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த சைடால் எடுத்து வச்சுவோம். ஓகேயா, உங்களோட சைடு எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த சைடில் ஓகே, இங்கால கார்ட்ஸ் எல்லாம் வடிவாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு கார்டுக்காக என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகே, ஸோ ஓகே, கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல உங்களை பற்றி அவர் என்ன நினச்சிட்ருக்காரு அப்படிங்கிறதையும் உங்களுக்கான சூழ்நிலை என்னவா இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களால் நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டியை பற்றி பார்ப்போம். ஓகே, தெளிவாக புரிஞ்சது தானே? ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து நீங்கள் விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் இங்கே வாக்குவாதம் பண்ணிக்கிட்ட மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து திருமணமான நபர்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட கரண்ட்லி வந்து ஏதாவது டிவோர்ஸ் இல்லாட்டி உங்களை விட்டுட்டு விடுதலை பண்ணி போகிறது அப்படிங்கிறத பற்றி அவர் ஏதாவது கதைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இவங்க அப்படி கதைச்சிருந்தாலுமே கூட ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து யாருக்கும் கட்டுப்பட்டு இவங்க அப்படி சொன்ன மாதிரி தான் இருக்குது உங்கள் நபர்கள். ஓகே, நீங்கள் திருமணமான நபர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் நபர் வந்து அவரை சுயமாக எடுத்த முடிவு மாதிரி இது தெரில. ஓகே, இது வந்து கண்டிப்பாக இன்னொருத்தங்க வந்து யாராவது ஒருத்தங்க கைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பண்ணினதுனால கூட உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயத்தை பற்றி கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரெடி, இல்லைன்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு தகவல் வந்து கண்டிப்பாக உங்களை சேர்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட உங்கள் நபர் வந்து இப்போ இன்னொருத்தரை நான் கல்யாணம் பண்ண போகிறேன், இல்லைன்னா இன்னொரு காதல் கொள்ள போகிறேன் அப்படிங்கிற ஏதாவது ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து அவங்கள ஏமாற்றிட்டீங்க அப்படிங்கிறது மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்ல வர விஷயத்த வந்து சரியாக புரிஞ்சுக்கிற நிலமையிலையும் அவங்க கிடையாது. அவங்க யோசிச்சே பார்க்க முடியலை. ஓகே, அதே போல் இவங்களால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து திரும்பவும் ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பவும் இதை முதல்ல இருந்த மாதிரி பண்ணிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையாக இவங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா, இதில் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு கொள்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி. ஓகே, அது வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அதே மாதிரி இல்லைன்னா நீங்கள் இந்த சைட்லேருந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி உங்கள் நபரை வந்து சமாதானப்படுத்த போய் அது வந்து நீங்கள் நினச்ச அளவுக்கு சக்ஸஸ் தராமல் கொஞ்சம் வந்து மோசமாக போய் முடிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அதே போல் அந்த நம்பர் அந்த சைட்லேருந்து ஏதாவது விஷயம் தொடங்குறாங்க அப்படின்னாலும் நீங்கள் இங்கேருந்து ஏதாவது விஷயம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட நடுவில் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் நபரை வந்து சுயமாக ஒரு சிந்தனை வந்து பண்ண முடியாமல் இவங்களை தன்வசம் கட்டுப்படுத்தி வச்சுட்டு
இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது உங்கள் நபர் வந்து உங்கள் கூட இல்லாமல் கொஞ்சம் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ அந்த தேர்ட் பார்ட்டி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் இவங்க போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து சேர விடாமல் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணினீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களோட ஞாபகங்களை மீட்டி பார்க்குறதுக்கு கதைக்கிறதுக்கு கூட விடாத அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்க வந்து உங்கள் நபரை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இங்கே காய்ச்சலியாக வந்து எனக்கு தெரியுது. ஓகே. ஸோ இந்த இடத்துல உங்களுக்குமே அவரை பற்றின ஞாபகங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் அவங்களுக்குமே என்னதான் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் இல்லை நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்கே தயாராக இல்லை அப்படின்னா கூட ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் வந்து உங்களுக்கு ஏதோ துரோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அதே போல் உங்கள்கிட்ட வந்து இந்த காதலை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும் அந்த எண்ணமும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஓகே. வேணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் முழுமையாக அதை வெளிப்படுத்தி சொல்ல முடியலை. ஏதோ ஒரு ஞாபகங்களுக்குள்ளே சிக்கி தவிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதாவது இவங்க சைடும் சரி உங்கள் சைடும் சரி இவங்களை விட்டு பிரிகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமான சூழ்நிலையை நீங்கள் கடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. 2 பேர்த்துக்குமே அது சொல்கிறேன். நீங்கள் கதைச்சி கொள்றீங்க இல்லை அப்படின்னா கூட ஒருத்தரோட ஞாபகம் வந்து ஒருத்தருக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். எந்த நேரம் பார்த்தாலும் இப்போது ஞாபகம் அதிகமாக வருது. இப்போ நீங்கள் கரண்ட்லி செய்கிற வேலையில் கூட கவனம் இல்லாமல் உங்கள் நபரை பற்றின சிந்தனைகள் வருது. திடீர்னு அழுகிறது, எதையாவது யோசிக்கிறது, ஏன் இவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க யூனிவர்ஸ் அப்படின்னா, உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட உங்கள் நபர்கள் வந்து உங்ககிட்ட சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நடுவில் இந்த ஃபேமிலியோ இல்லைன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி, எனக்கு இங்கே பார்க்கும்போது இந்த காலத்தில் ஃபேமிலிக்குள்ளே ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ உங்கள் நபருக்குள் பார்க்கும்போது இது நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் கிடையாது, ஒரு சிலருக்கு பொருந்துறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வைக்கிறாங்க. ஓகே. யாராக இருந்தாலும் சரி இந்த தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டுக்குள்ளே வச்சுட்டு இவங்கள ஒரு சுயமாக செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, சுயமாக இவங்க எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஏதாவது பண்ணி வச்சுருக்கிறதுனால கூட இவங்களாம் அந்த இடத்த விட்டுட்டு வெளியே வந்து உங்களுக்காக எதுவும் ஸ்டெப் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. மனசுக்குள்ளே வந்து நீங்கள் வேணும் உங்கள் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இருந்தால் கூட அதை எப்படி புதுப்பிக்கிறது அப்படிங்கிறது தெரியாததுனாலையும் இல்லை புதுப்பிக்கிறதுக்கான டைம் இது கிடையாது அப்படிங்கிறதுனால கூட இவங்க ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. அதாவது திரும்ப ஏதாவது உங்களுக்குமே இந்த எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி கூட அது அவ்வளோ சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதே போல் தான் அவங்களுக்கும் அவங்க வந்து ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்க. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட முயற்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து தடைப்பட்டுருக்கு. ஸோ இங்கே ஒரு சில நபர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது உங்கள் நபர் கூட சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நபர் கூட நீங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்கள் நபர் வந்து உங்களை விட்டுட்டு வேகமாக ஒரு இடத்துக்கு போகிறாரா, இந்த மேனிஃபெஸ்டேஷனும் லா ஆஃப் அட்ராக்ஷனும் உங்கள் நபரோட எண்ணங்களில் உங்களோட எண்ணங்களும் சரி உங்கள் நபரோட எண்ணங்களும் சரி உங்களிருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விலகி பார்க்காம ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்து 2 பேத்துக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அதாவது உங்கள் நபர்களோட எண்ணங்களில் கூட நீங்கள் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சில நபர்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களாகவே வந்து கதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ தேர்ட் பார்ட்டி கூட என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த இடத்துலேருந்து. ஓகே. ஸோ நான் வந்து எடுத்தேன் அந்த கார்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக சடனாக திருப்பினேன். ஓகே. ஸோ தேர்ட் பார்ட்டி கூட என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே. உங்களை பற்றி பார்க்கும்போது உங்களுக்காக அவர் வந்து ஒரு சில நபர்கள் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ தேர்ட் பார்ட்டி கூட என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துலாம், என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே. கண்டிப்பாக இந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் நபருக்கும் நடுவில் கூட கரண்ட்லி வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே. ஸோ உங்கள் கூட இருக்கும்போதும் நீங்கள் இல்லைன்னா உங்கள் நபருக்கு நடுவில் ஏதாவது ஒரு சந்தேகமான விஷயங்கள் வந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெளியிலேருந்து ஏதாவது ஒரு நபர் மூலமாக உங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கனால. ஸோ அதே போல தான் இப்போ அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் நபருக்கும் நடுவில் கூட வெளியிலேருந்து இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்களால கூட இங்கே ஒரு சில பிரச்சனைகள் வந்து க்ரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே.
ஸோ ஏன் இவங்களுக்குள்ள அப்படியெல்லாம் பிரச்சனைகள் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து கண்டிப்பாக உங்கள் நபர்களுக்கு தெரியாமல் ஏதாவது விஷயத்த வந்து மறைச்சி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேயா? ஸோ அப்போ இவங்க மறைச்சி வச்சிருந்த விஷயங்கள் வந்து உங்கள் நபருக்கு தெரிய வந்து கூட கரண்ட்லி அங்கே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து போயிட்டுருக்கலாம். இப்போ இந்த சூழ்நிலைக்கு இந்த நிமிஷத்துக்கு கூட இந்த பிரச்சனை வந்து ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கலாம். ஏன் அப்படின்னா, இவங்க வந்து ஒன்று தேர்ட் பார்ட்டி இவங்கள விட்டு விலகணும், அப்படி இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல விட்டு விலகி போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த சண்டை கொஞ்சம் ரொம்ப பெருசாகவே போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்கள பொறுத்த மட்டும், உங்கள் நபரை பொறுத்த மட்டும் அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் நபருக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இல்லை இன்னொரு நபருக்கு கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு கூட இது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு தான். ஓகேயா? இது தேர்ட் பார்ட்டியாக இருக்கவங்களுக்கு கூட இன்னொருத்தவங்களோட ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே? ஸோ அதனால உங்கள் நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து சரியாக இருப்பாங்களா, இல்லை நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது சரியாகவே இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே? ஸோ இப்படி இருந்தால் கூட இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த உங்கள் நபரால் இந்த தேர்ட் பார்ட்டியாக தூக்கி போடவும் முடியலை. அதுக்காக வேணும் அப்படி சொல்லி இவங்க பண்ணுற விஷயத்தெல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு இவங்க கூட வாழவும் முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ கரண்ட்லி வந்து ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த தேர்ட் பார்ட்டி வந்து தப்பே பண்ணியிருந்தாலும் கூட உங்கள் நபர்களால் இவங்ககிட்ட போய் கேட்க முடியாது. ஏன்னா இவங்க ஏதாவது கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது அப்படி சொல்லி அந்த சைடில் இருக்காக்கள் உங்கள் நபரை தப்பு சொல்லிவிட்டு இவங்களாம் ஏதோ ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே ஒரு ட்ராப்புக்குள்ளே வைக்கிற மாதிரி இங்கே இருக்குது. ஸோ அதனால் இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நிஜமாவே இவங்க வந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கிறது சரியா, இவங்கள வந்து நம்ம வாழ்க்கை துணையாக்கிக்கிறது சரியா, இல்லை நம்ம போட்ட பிளானிங் எல்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சா, இது வந்து நம்ம ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா பண்ணிட்டோமா, இவங்க வந்து நமக்கு பொருத்தமாக இருக்க மாட்டாங்களோ, ரொம்ப அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் கூட உங்கள் நபர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே? ஸோ ஒரு சில நபர்கள் வந்து இதை வாய் விட்டு உங்களோட தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போய் கேட்டிருப்பாங்க உங்கள் நபர்கள். ஆனால் இங்கே ஒரு சில நபர்கள் வந்து கேட்கல. இது வந்து பெருசாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் நடந்துட்டுருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்களால வந்து இதை வெளிக்காட்ட முடியலை அப்படிங்கிற விஷயம் இங்கே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏதாவது பிளாக் மேஜிக் ஏதாவது விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேபி அந்த விஷயம் கூட இது தெரிய வந்து கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை க்ரியேட் ஆகி இருக்கலாம் அப்படிங்கிறதும் எங்கள் கார்ட்ஸில் வந்து இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ மற்ற கார்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். ஓகே. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து அவங்க ஏதாவது பண்ணிவிட்டு இப்போ அந்த பண்ணின ஒரு பிளாக் மேஜிக்கோ ஏதாவது ஒரு விஷயமோ சொதப்பப்பட்டு இவங்களே உங்கள் நபர்கிட்ட மாட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா கார்ட்லேயும் அந்த வாய்ப்பு இருந்தது, இந்த கார்ட்லேயும் இருக்குது. ஓகே? ஸோ இவங்க ஓப்பன் பண்ணின ஏதோ ஒரு விஷயம் தப்பாக போயிடுச்சு அப்படிங்கிறது மட்டும் இங்கே தெரியுது. ஓகே? இது ஒரு சிலருக்கு தான் இந்த பிளாக் மேஜிக் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை அப்படி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்க நபர் வந்து ஏதாவது கல்யாணத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வாழ்க்கைக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் நபர்களை வந்து நச்சரித்து கொண்டிருக்கக்கூடிய விதத்தில் இருக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு தேவை இப்போ ஒரு லைஃப்குள்ளே போகணும், உங்கள் நபர் கூட ஒரு லைஃப்குள்ளே போகணும், ஒரு திருமணத்துக்குள்ளே போகணும், ஒரு ஸ்ட்ராங்கான வாழ்க்கையை க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது உங்கள் நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிந்திக்கிறாங்க. அதாவது இவங்க நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு வந்து சரியாக இருப்பாங்களா, நான் தப்பு பண்ணிட்டேனோ, எனக்கு பழைய போன பார்ட்னர் திரும்பி வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா உங்கள் நபரோட மைண்டில் வந்து நீங்களும் இருக்கீங்க, உங்களுக்காகவும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல தெரிஞ்சும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம், தெரியாமல் கூட உங்கள் நபர்கள் வந்து உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கூட உங்களுக்கு அவங்கள பற்றின எண்ணங்கள் வந்து ரொம்ப ஹெவியாக வரும். ஓகே? ஸோ அப்படிங்கிறதுனால கூட இந்த இடத்துல வந்து உங்கள் நபர்கள் வந்து ஓகே அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக சொல்லாமல் கொஞ்சம் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன், இல்லைன்னா மெதுவாக சொல்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப போகிறதுனால அந்த சைடில் இருந்து அவங்க இன்னுமே உங்கள் நபரை வந்து கொஞ்சம் இறுக்கி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது கரண்ட்லி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே? ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள பொறுத்த மட்டும் இவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதாவது ஃபேமிலி அந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஆனால் உங்கள் நபர்களோட எண்ணங்களில் என்ன இருக்குது அப்படின்னா,
இல்லை என்னால் இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படி சொல்லி ஏதோ ஒரு ரகசியமாகவே அவங்கள சுற்றி நடக்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ரகசியமாக வச்சுட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி ரொம்ப அமைதியாக போகிற மாதிரி இந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட கூட இவங்க நடிச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஏன்னா இந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட போயிட்டு இவங்களால ஓப்பன் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நான் சொன்னேன்ல இந்த இடத்துல அவங்க தேர்ட் பார்ட்டியாக இருக்கவங்க ஏதாவது பிளாக் மேஜிக் செஞ்சு கூட இந்த விஷயம் ஒன்று கிளியர் ஆகியிருக்கலாம். கிளியர் ஆகி கூட இவங்க நம்ம வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருப்பாங்களா அப்படிங்கிறத உங்கள் பார்ட்னர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இவங்க பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எதனூடாவோ யார் மூலமாகவோ உங்கள் நபர்களுக்கு தெரிய வந்து அதை கேட்க போயிட்டு கூட இந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஒன்று க்ரியேட் ஆகிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல உங்கள் நபர்கள் என்ன பயப்படுறாங்க அப்படின்னா இதை திரும்பியும் உங்கள் கூட பிரச்சனை பண்ணினா இல்லை நோ அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிட்டா, அதாவது இவங்களுக்கு 2 பேர்த்துல யார் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணாமல் ஓப்பனாக நோ அப்படி சொல்லிட்டா திரும்பவும் ஏதாவது பிளாக் மேஜிக் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற டவுட் வந்து இவங்களுக்கு ரொம்ப இருக்குது. ஓகே, ஸோ அதனால கூட இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பொறுமையாக போகலாம். என்ன விஷயம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கான மூமெண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கூட உங்கள் நபர்கள் பொறுமையாக காத்துட்ருக்கிறதுக்கான, அதாவது சந்தர்ப்பத்துக்காக. ஓகேயா, இவங்க வந்து சந்தர்ப்பத்துக்காக காத்துட்ருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத தேர்ட் பார்ட்டிக்கு தெரியாமல் ஒரு சில நபர்கள் வந்து அவங்க நபர்கள் வந்து அவங்களோட தேர்ட் பார்ட்டியை வந்து வேவு பார்த்துட்ருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ இவங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்காம இவங்களை பற்றின தகவல்களை திரட்டிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்க நபர்களை கூட உங்கள் நபர்கள் சரியான சந்தர்ப்பத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து கொஞ்சம் கெப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறத நான் இங்கே பார்க்குறேன். ஓகே, ஸோ கரண்ட்லி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா உங்கள் நபர்களுக்கு உங்கள் மேலே இருக்க ஃபீலிங்க்கு இது தான். இதே மாதிரி உங்களோட தேர்ட் பார்ட்டி மேலே இருக்க ஃபீலிங்ஸும் இது தான். ஓகேயா, ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் இல்லை இந்த ரீடிங்கில் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்னொருத்தருக்கு கூட இந்த வீடியோ வந்து பொருந்தக்கூடியதாக இருக்கலாம். ஏன்னா குழப்பத்தில் இருக்க இன்னொரு நபருக்கு கூட இந்த தெளிவான விஷயங்கள் புரியக்கூடிய வகையில் இருக்கும். ஓகேயா, ஸோ அதே போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லைன்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.